6வது நாள் நவராத்திரி அலங்காரம் திரு நாகராஜன் அவர்களால். இன்றைக்கி ஒரு மாறுதலுக்காக அவர் அம்பாளை அலங்காரம் பண்ணாமல் தன்னுடைய கிருஷ்ணனை மலேசியாவில் இருக்கிற பாட்டூர் முருகனை அலங்காரம் பண்ணியிருக்கார். இந்த முருகன் சிலை 42.7 மீட்டர் உயரமாக, அதாவது 140 அடி கிட்டத்தட்ட. இது பாட்டூர் கேவ்ஸ் அப்படின்னு செலங்கோர் மலேசியா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது உலகத்திலே 2வது உயரமான ஸ்டாச்சு. ஃபஸ்ட்டு இது நம்ம இந்தியாவில் இருக்குது, சேலத்தில் முத்துமலை முருகன். இது 2வது. 29 ஜனவரி 2006 தைப்பூசத்தன்னைக்கு இது திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து தான் சபதிகள் இதை பண்ணினார்கள். சுண்ணாம்பு கற்களால் ஆன 10 குகைகள், அதில் 3 முக்கியமான குகைகள் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருக்குது. இது மேலே ஏறி அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 272 செங்குத்தான படிகள் இருக்குது. அதோட நுழைவாயில் தான் அந்த பெரிய முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லா நாட்டவரும், சைனீஸ், மலேசியன், அப்புறம் இந்தியன்ஸ் எல்லாரும் இந்த தைப்பூச திருவிழாக்கெல்லாம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். பால் குடம் சுமக்கிறது, காவடி எடுக்கிறது, அழகு குத்திக்கிறது, இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் மலேசியாவிலும் பின்பற்றப்படுகிறது. மேலேறி போனோன்னா முருகன் கோவில் இருக்கிற குகையை தவிர அங்கே ஆர்ட் கேலரி குகை, அப்புறம் ஒரு மியூசியம் குகை, அப்புறம் ராமாயண குகை, அதெல்லாம் வேறு இருக்குது. அந்த மியூசியம் குகையில் நம்மளுடைய இந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட நிறையா சிலைகள், அப்புறம் ஓவியங்கள் அதெல்லாம் இருக்குது. ராமாயண குகையில் அந்த ஃபுல்லாக அப்படியே ராமாயண காவியம் எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த குகைக்கு வெளிப்புறத்தில் 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு ஹனுமான் சிலை இருக்குது. ஓகே, அதெல்லாம் போகட்டும். இப்போது தன்னுடைய கிருஷ்ணனை அந்த முருகனாக மாற்றிருக்கார் இல்லையா? இப்போ முகமே மாறி போன மாதிரி இருக்குது எனக்கு. அந்த அம்பாளுடைய முகத்தில் இருக்கிற அந்த கருணை, அந்த கனிவெல்லாம் வேறு மாதிரி. இப்போது இந்த முருகனாக மாறின பிறகு ஒரு கம்பீரத்தோடு கலந்த ஒரு கருணையான பார்வை அந்த முகத்தில் வந்துடுது. எவ்வளோ அழகாக பஞ்சகச்சம் கட்டியிருக்கா அவங்க பட்டு வேஷ்டியால். அந்த முருகனுக்கு வேல் பண்ணி வச்சுருக்கார். அதுக்கு தகுந்த கிரீடம், அதுக்கு தகுந்த மாலைகள், நெத்தியில் விபூதிப்பட்டை, காதில் அழகான குண்டலங்கள், அந்த வேஷ்டி மேலே போட்டுக்கிற அந்த உத்தரியம், அதெல்லாமே அப்படியே அந்த பாட்டூர் கேவ்ஸில் இருக்கிற முருகனை கண் முன்னால் கொஞ்சம் நிறுத்துறது. உயரத்தை கூட அதிகமாக காமிக்கிறது இந்த கிருஷ்ணன் சிலையோட இந்த அலங்காரம். இதுக்கெல்லாம் எவ்வளோ கற்பனை திறன் வேணும், எவ்வளோ நேரம் செலவழிக்கணும், எவ்வளோ சாமான்களை சேகரிக்கணும், அதெல்லாம் யோசித்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இடுப்பில் ஒரு அழகான ஒட்டியானம், பின்னால் ஒரு மயில் தோகை, எல்லாத்தையும் பண்ணி இந்த சூப்பராக அலங்காரம் பண்ணி, இப்போ ரெண்டுத்தையும் பக்கத்தில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு இல்லையா? இப்படி மலேசியா போக முடியாதவர்களுக்காக தன் இல்லத்திலேயே கிருஷ்ணனை அலங்காரம் பண்ணி நமக்கு அனுப்பிய திரு நாகராஜன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும்.